நாமல் ராஜபக்ச வருங்கால ஜனாதிபதி இனவாதத்தை கேவலம் கட்டு குருந்தூர் மலையில் வந்து நீங்கள் மடையன் டிசிஎல் வர ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சதி வியூ. இன்றைக்கு இந்த சேனல் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து முதல் வந்து ஒரு இடத்துல இருந்து காய்ச்சி கொண்டு வந்தோம், இப்போ வந்து வேறு இடத்துல நிற்கிறேன்னு யோசிக்காங்க. என்னென்னு சொன்னால், நான் முதல் வந்து இருந்த இடத்துல இருந்து கதை கேட்கல, எனக்கே அது ஒரு மாதிரி கிடக்கு வீடியோவில் பார்க்கல. அப்போ இப்படி நின்று காய்ச்சின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் காய்க்கிறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். என்னத்தை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாட்டில் நடந்த அந்த இப்போ நாமல் ராஜபக்ச நடத்தின அந்த நுகைக்கொடையில் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நாட்டில் இனவாதத்தை தூண்டி வர்ற மாதிரியான ஒரு சில செயல்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. நான் இப்போ உங்களோட கழிச்சு கொண்டிருக்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு இடத்துல இப்போ நடந்து கொண்டு தான் இருக்க போகுது. அந்த செயல்கள் வந்து காணியலை அபகரிக்கிறதாக இருக்கட்டும், மற்ற இல்லைன்னு சொன்னால் ஒரு தமிழர்கள் இருக்கிற ஏரியாக்களில் போயிட்டு அந்த ஏரியாவில் வந்து புத்தர் சிலையை வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறதாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்காங்க நாட்டில். இதுக்கான ஒரு தீர்வு வந்தால் நல்லா இருக்குமென்ட்டு எனக்கு எந்த மனசுக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். முதலாவதாக 21ஆம் தேதி நடந்த கூட்டம் இருக்குது தானே, அந்த கூட்டத்துக்கு வந்து ஆக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்த ஆக்கள் வந்து ஒருத்தருமே தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. அது எல்லா மக்களுக்குமே தெரியும். காசை கொடுத்து தான் கூட்டி கொண்டு வந்தவங்க, காசு மட்டும் இல்லை பொட்டி பொட்டியாக டிசிஎல் இறக்கினவங்க. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்கிற ஒருத்தர் வந்து தாங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அவருக்கு அந்த இடத்துல என்ன வீடியோ எடுத்தால் தெரியும் தானே, அடிச்சு கிடிச்சு செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வீடியோ எடுக்கல. அது அவர் சொல்கிறார், யூடியூப்லாம் சொல்லி நான் பார்த்தினான். அவர் சொல்லியிருக்கிற அதில் வந்து அவங்களோட கட்சிக்காரங்கள் வந்து டிசிஎல் போத்தல் உள்ள கொண்டே கொடுக்குறாங்க. போத்தல்னு சொல்லி சொன்னவர் போத்தல்னா போய் தான் டிசிஎல்லாம் கொண்டே கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இதுக்கு வந்த ஒரு அம்மாட்ட ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நியூஸ் ரிப்போர்ட் ஒருத்தர் கேட்குறேன், நீங்கள் ஏன் வந்தீங்களேன்னு இருக்க ஜனாதிபதியை பார்க்க. நான் நினைச்சேன் நாமல் ராஜபக்ச வருங்கால ஜனாதிபதினு சொல்ல போகிறாவோ அவ்வளோத்துக்கு புத்திசாலியாக ஆக்கள்லாம் பாராங்கட்டாப்பான்னு சொல்லி யோசிக்கணும். நான் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கேன். சொல்கிறேன் அனுரகுமார் திசாநாயக்காண்டு. அப்போ நாமளுக்கு எப்படி இருக்குது இந்த வீடியோ பார்த்து, நான் காசை கொடுத்து உங்களை கூட்டிக் கொண்டு வரேன், நீங்கள் என்னடான்னு சொன்னால் அனுரகுமாராவை பார்க்குறதுக்கு வரணும்னு சொல்லி ஐயோ கடவுளே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இந்த கூட்டத்துக்கு. ஒருத்தன் பெரி குட்டி வந்து டான்ஸ் ஆடுது பெரியில். இன்னத்துக்கு வந்துறாங்க, என்ன செய்யறதுக்கு வந்துறாங்கன்னு சொல்லி ஒட்டு விளக்கமே இல்லாமல் வந்து குதிச்சு கொண்டு நிற்குதல் மொக்கு கூட்டங்கள். அதில் நாமல் ராஜபக்ச வந்து மேடையில் வந்து காய்ச்சி பண்ணி கேட்கல. நாமளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கருப்பு அரக்கை டிஷர்ட்டோட வந்துன்னு பேக்குக்குள்ள கையை விட்டு கொண்டு பிஸ்டல் எடுத்து போட்டு நைஸாக பிஸ்டல் அந்த தூக்கி வச்சுக்கொண்டு இப்படி இடையிலேயே அப்படியே வச்சு கொண்டு நிற்கிறேன். அப்போ எனக்கு விளங்கல. நாமல் வந்து ஒரு பிரச்சாரம் மட்டும் நடத்தைகளை வந்து போலீஸ்கிட்ட எல்லாம் வந்து பெர்மிஷன் எல்லாம் கேட்டு போலீஸோட பாதுகாப்பு எல்லாம் கேட்டு தான் நாங்கள் பிரச்சாரம் நடத்துவாங்க. என்ன அப்போ போலீஸ் பாதுகாப்பு இருக்கத்தக்க அவருக்கு சிவில் உடுப்பில் ஒருத்தன் வந்து பாதுகாப்புன்னு சொன்னால் அது விளங்கலை. நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தலான செயல். என்ன அந்த செயல். அதில் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்து, நான் மஹிந்தா இவனை உசார் மண்டேன்னு திட்டியது வந்து தப்பே இல்லை மடையன் எடுத்து சொல்லி ஒரு மீம்ஸ் போட்டு வச்சுருக்கான். என்ன நடந்தேன்னு எனக்கு தெரியல. மீம்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு செய்ய பார்க்குறதுனால சொல்கிற நம்பருக்கு. சஜித் அவர்கள் பார்லமெண்டத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது இனவாதம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இது சில பேருக்கு விலங்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கும் அது விலங்கு இல்லை. என்னென்னு சொன்னால், நீங்கள் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுங்க, நாங்கள் வேணாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து அந்த இடத்துல வந்து விகாரைகளை கட்டுறது அது ஒரு இனவாத செயல். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், குருந்தூர் மலையில் வந்து நீங்கள் அது வந்து தமிழர்களுடைய தமிழ் ஆதிக்குடி வாழ்ந்த இடம். அந்த இடத்துல தொல்பொருளால் கூட கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல வந்து இல்லை இது புத்தருக்குரிய இடம், இந்த இடத்துல தான் நாங்கள் புத்த விகாரையை கட்டுவோம்னு சொல்லி கட்டி நீங்கள் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்ஸால் தீர்ப்பு வந்து நீங்கள் கட்டினாக்கள் தானே. நீங்கள் இதுக்கு பேர் தானே இனவாதம். என்ன இனி இல்லைன்ற ஒரு கேவலம் கட்ட செயலை நீங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு போகிறீங்களா? அரசாங்கத்தை என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அடுத்த விஷயத்துக்கு போ. ரைட். மட்டக்களப்பில் சுமணரத்ன தேரர் வந்து ஒரு புதிய சர்ச்சையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மட்டக்களப்பில் வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான தொல்பொருள் இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போய் இவர் வந்து என்ன இடம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு இவர் போய் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு விகாரை ஒன்றை கட்டணும் அப்படின்னு சொல்லி சிங்கள மக்களுக்கு வந்து இவர் கோரிக்கை விடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் அங்கே இருந்தால் வேறு சொல்லி இங்கே வந்து நாங்கள் விகாரை கட்டணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து ஹிந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் தான் நாங்கள் வாழ்றோம். ஒரு சிங்கள மக்களுமே இல்லை. இவர் அங்கே போய் கொண்டு உங்களை நான் அழைக்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே ஒரு விகாரை ஒன்று ஒழுப்பலாம்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்து என்னென்னு சொன்னால், திருவண்ணாமலை புத்தர் சிலை இருக்குல்ல, அந்த புத்தர் சிலைக்கு எதிராக வந்து நிறைய பிக்குமார்கள் வந்து களமிறங்கி இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து தமிழர்கள் வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து ஒரு
விகார கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு இனவாத செயலாக அவங்க சொல்கிறாங்க. இது நீங்கள் செய்கிறது வந்து ஒரு இனவாத செயல், முற்றிலும் இனவாத செயல் என்று சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அது நார்மலாக இல்லை, எல்லா மக்களுக்குமே தெரியும் இனவாத செயல் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் தொடங்கிட்டாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை. அப்படி அதை நீக்க சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும், யூடியூப்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பலம் வந்துக்கும். இத்துடன் இந்த வீடியோ முடிவு செய்வோம். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நினைக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஓகே நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.